தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இன்றைய செய்தியானவை இறைவனின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? இறைவனின் ஆசீர்வாதம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும், அமைதி, மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு கிடைப்பதற்கும் இறைவனின் அருள் துணை நிற்பதை குறிக்கிறது. இது நேர்மையான வழியில் வாழ்பவருக்கு தகுந்த பாதையை தேடுவதற்கும் கிடைக்கும் பலன் என்று கருதப்படுகிறது. 1. நல்ல வாழ்க்கை பாதை. ஒருவருடைய மாற்றம் அவருடைய சந்ததியரின் வாழ்க்கையில் அமைதி அளிக்கும் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற உதவும். 2. நேர்மையான வழிகளில் செல்வத்தை அடைவதற்கான தவறான அல்லது தீய வழக்கங்களில் தேடாமல் நன்மையாக இருப்பவருக்கு இறைவனின் அருள் புரிவாராக. 3. மன அமைதி. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் மன அமைதியையும் மன நிறைவையும் இறைவனின் ஆசீர்வாதம் அளிக்கிறது. நம்பிக்கையும் பக்தியையும். இறைவனிடம் நம்பிக்கை வைத்து அவருடைய வழியில் வாழ்வதின் மூலம் ஆசீர் பெறலாம். 5. நன்மைகள். இறைவனின் ஆசீர்வாதம் என்பது நம்முடைய செயல்களுக்கு கிடைக்கும் செயற்கையின் வடிவமாகும். இது நமக்கு தேவையானவற்றை அளித்து நாம் சரியான பாதைகளில் செல்ல உதவுகிறது. மற்றும் ஆசீர்வாதம் என்பது இறைவனால் மற்றும் பெரியவர்களால் அழைக்கப்படும். இதனால் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுத்த ஒரு செயலாகும். இது ஒரு நல்ல காரியத்துக்கான ஜெபம் செய்வதின் மூலம் நன்மை நடப்பதாக வாழ்த்து தெரிவிப்பதாகவும் ஒருவருக்கு நல்ல செயல்பு கிடைப்பதாக பிரார்த்தனை செய்வதாகவும் இருக்கலாம். இது மாதிரியான ஒரு தெய்வத்தின் வழியில் கொடுக்கப்படும் மனப்பான்மை அல்லது அருளாலும். உதாரணம் கோவில் வடிவில் கோவிலின் ஆசீர்வாதம் வழங்குவது. மற்றும் வயசில் மூத்தவர்கள் பிள்ளைகளுக்கு வழங்கும் ஆசீரை கூட இருக்கும். மற்றும் அனைத்து நல் காரியங்களிலும் நாம் முதலில் இறைவனின் ஆசீர் பெற்று பிறகு மற்றவர்களின் ஆசீரை பெறுகிறோம். இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்பது மிக முக்கியமானது. ஆசீர்வாதத்திலே இறைவனின் வல்லமை உண்டு. கடவுள் ஆபிரகாமுக்கு வழங்கிய ஆசீர்வாதம், ஆபிரகாம் ஈசாக்குக்கு வழங்கிய ஆசீர்வாதம், ஈசாக்கு யாக்கோபுக்கு வழங்கிய ஆசீர்வாதம் மிக மகத்துவமானது. பிள்ளைகளே, இக்காலத்தில் யாரும் அதை ஒரு மகத்துவமானது என்று எண்ணாமல் அந்த பரிசுத்த ஆசீரை தள்ளிவிட்டு உலக வாழ்க்கையை தேடிப்போய் பாழாகுகிறார்கள். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன்.